ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை சீருடைக்கான பொருட்களை வழங்குவதில் சீனாவின் பெருந்தன்மை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவிப்பு. ஜனாதிபதி தலைமையில் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பில் கலந்துரையாடல். சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்களின் செலவு தலைப்பு தொடர்பில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில். ஜனாதிபதி மாளிகைகளை பொருளாதார ரீதியாக திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை சமர்ப்பிக்க குழு நியமனம். அமெரிக்காவுடனான $553 மில்லியன் கடன் ஒப்பந்தத்திலிருந்து அதானி குழுமம் விலகியது. உள்நாட்டுச் செய்திகள். 2025 ஆண்டிற்கான எமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலை மற்றும் பிரிவினாக்களின் பிள்ளைகளுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காக சீன அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சீன அரசாங்கத்தின் உதவி திட்டமாக கிடைக்கப்பெற்ற இந்த பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் நேற்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரியவிடம் கையளித்தார். 2025 ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளுக்காக 11,817 மில்லியன் மீட்டர் துணி தேவையாக உள்ளதுடன் பாடசாலை சீருடைகள் வழங்கப்படவுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 46,40,086 ஆகும். அதன்படி 2025 ஆண்டிற்கான பாடசாலை சீருடைகளின் முழு தொகையையும் சீன மக்கள் குடியரசால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சீருடை துணிகள் 3 தொகுதிகளாக இலங்கை வந்தடையவுள்ளதுடன் முதலாவது மற்றும் இரண்டாவது தொகுதிகள் ஏற்கனவே இலங்கையை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 3வது தொகுதி டிசம்பர் 25 இலங்கையை வந்தடையவுள்ளது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய, கல்வி எமது நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது. எமது அரசாங்கம் கல்விக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. நாம் அபிவிருத்தி அடைய கல்வி ஒரு அடிப்படை வழிமுறையாகும். எந்த ஒரு சமூக பொருளாதார வேறுபாடு அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைத்து பிள்ளைகளும் கண்ணியத்துடனும் கல்வியை அணுக கல்வியில் முதலீடு செய்யப்பட வேண்டும். அதற்காக பல முன்மொழிவுகளை நாங்கள் ஏற்கனவே முன்வைத்துள்ளோம். பாடசாலை சீருடைக்கான பொருட்களை வழங்குவதில் சீனாவின் பெருந்தன்மை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் இதற்கான நிதியை நாங்கள் தேட வேண்டியிருக்கும். 2025 ஆண்டில் நமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் சீருடை வழங்கும் பணியை சீனா மேற்கொண்டுள்ளது. இது சீனாவிடமிருந்து கிடைக்கும் முக்கியமான நன்கொடை என்றும் இதற்கு அரசாங்கம் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்தார். கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரட்ன, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவ, தூதரக அதிகாரிகள், கல்வி அமைச்சின் அதிகாரிகள், துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவை அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு அங்கமாக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செலவு தலைப்புக்கு அமைவான வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டிபி விக்ரமசிங்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் இதன் போது கலந்து கொண்டனர்.
2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு அங்கமாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுக்களின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத்நந்திக குமாரநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சீர்வர்தன உட்பட அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவுடனான $553 மில்லியன் கடன் ஒப்பந்தத்திலிருந்து அதானி குழுமம் விலகியுள்ளது. அதானி குழுமத்தின் நிறுவனர் கௌதம் அதானி மீது அமெரிக்க சட்டமா அதிபர் திணைக்களம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்த பின்னணியில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அந்த நிறுவனம் விலகியுள்ளது. இருப்பினும் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தியை அதானி குழுமம் அதன் உள் மூலதன கையிருப்பை பயன்படுத்தி மேற்கொள்ள உள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் எதிர்பார்த்திருந்த $553 மில்லியன் கடன் ஒப்பந்தம் கைவிடப்பட்டுள்ளதாக அதானி துறைமுகங்கள் மற்றும் விசேட பொருளாதார வலய நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதானி குழுமம் தனது உள் மூலதன இருப்புக்களை கொழும்பு மேற்கு சர்வதேச முனைய திட்டத்திற்கு பயன்படுத்த உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நிறுவப்பட்ட நிறுவனத்தின் பெரும்பங்கு அதானி குழுமத்திற்கு சொந்தமானது. இந்த திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்க அமெரிக்கா கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்தது. அதானி குழுமத்தின் நிறுவனர் கௌதம் அதானி மீது அமெரிக்க சட்டமா அதிபர் திணைக்களம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ததால் அதற்கான நிதியுதவி பெறுவதில் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டது. இத்தகைய பின்னணியில் உரிய கடன் ஒப்பந்தத்திலிருந்து அதானி குழுமம் விலகியுள்ளது. இலங்கை மற்றும் ஈராக் குடியரசு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 100வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் அமைந்துள்ள ஈரானிய தூதரகத்தினால் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பு நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஈராக் குடியரசால் நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர் ஹமார் ஹிமின் அவர்களின் கௌரவ அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நேற்றைய சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவித்தனர். திருமதி லீலாதேவி ஆனந்தராஜா, வடக்கு கிழக்கு வரைந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். நாங்கள் 22/2017 கிளிநொச்சியிலே தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று 2850வது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை காலமும் நாங்கள் சாதித்தவை, அடைந்த சோதனைகள் எவ்வளவோ, அதற்கு மத்தியிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்போது மாற்றம் என்ற பெயருடன் ஒரு புதிய அரசாங்கம் வந்தது, அதை மாற்றம் நடக்கும் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நேரத்திலே மக்கள் எதுவித தொடர்புமின்றி உம்மால் நிராகரிக்கப்பட்ட OMB நாங்கள் 5 விடயங்களை கொடுத்து அவர்கள் அந்த 5 விடயங்களுக்கும் பதிலளிக்காதது மட்டுமல்ல, அந்த 5 விண்ணப்பங்களையும் தொலைத்துவிட்டு முடிச்சு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த OMBயை புதுப்பிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதானது எங்களுக்கு மிகுந்த மனக்கவலையை ஏற்படுத்துகின்றது. அப்படியான OMBக்கு இந்த அரசாங்கம் கூட எல்லோரும் சொல்கின்றார்கள், அவர்களும் போராட்டத்திலிருந்து வந்தவர்கள், அவர்களும் இழப்பை சந்தித்தவர்கள் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. தாங்களும் இந்த இதுக்கு முடிவு காண்போம் என்று. ஆனால் இந்த எம்மால் நிராகரிக்கப்பட்ட OMBக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில் இருந்தே எமக்கு சந்தேகம் தொட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கங்கள் போல் தமது வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதிலேயே குறியாக இருக்க போகிறார்கள் என்பது தெரிகின்றது. ஆனால் நாங்கள் சோரப்போவதில்லை. எங்களுக்கு சர்வதேச நீதி மட்டுமே எங்களுக்கு தேவை. நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போராடி கொண்டே இருப்போம். போய் மாத்தனில் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் அவர் நானும் பிரிஞ்சு விட்டோம். அவர் திரும்ப என்னோட வந்து சேர்ந்து இளநி வாங்க போறேன்னு போய் இளநியை வாங்கி உரிக்க கொண்டு போன இடத்த மிதிபடி காலில் பட்டு மகனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போட்டேன். நான் தேடுப்பா திரிஞ்சன் பிள்ளைய காண இல்லை. அவர் சொல்லி அம்மா தேடினா
எப்ப இந்த பிள்ளைகிட்ட வந்து சேரும் இன்றைக்கு நான் வடி பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த அரசாங்கம் சர்வதேசம் இப்படியான கண்ணுராவிகளை பார்த்து கொண்டு இருக்காம ஒரு நல்ல முடிவு செய்து இப்போ வந்த ஜனாதிபதி என்றாலும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தர வேணும். சர்வதேச மனித உரிமைகள் தினமான நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று காலை 10:30 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. யாழ் இணுவில் கிழக்கைச் சேர்ந்த செல்வி கஜீனா தர்ஷன் என்ற மாணவி சதுரங்கத்தில் சாதனை படைத்துள்ளார். கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையில் தரம் 2 கல்வி பயின்று வரும் கஜீனா தர்ஷன் தேசமே கொண்டாடும் வகையில் சாதனைகளை படைத்து வருகின்றார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இந்த சிறுமி தேசிய ரீதியில் இலங்கை பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனத்தினால் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் வடமாகாணத்திற்கு 7 வயதிற்குட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார். நான் கஜீனா தர்ஷன். நான் கொக்குவிந்து ஆரம்ப பாடசாலையில் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனது வயது 7 வயது. நான் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் பங்கு பெற்ற முதலிடத்தை பெற்று தங்க பதக்கத்தை பெற்று கொண்டிருந்தேன். எதிர்காலத்தில் சர்வதேச போட்டிகளை பங்கு பெற்ற சாதனை படைப்பதே எனது இலக்காகும். எனது வெற்றிக்கு காரணமான எனது பெற்றோர்களுக்கு, எனது பாடசாலை அதிபர், என ஆசிரியர்களின் சார் பதோசன் துஷியந்தன் அபிலாப்சு அவர்களுக்கு மன்னிப்பூர்வமான நன்றிகளுக்கு தெரிவித்தல் கொள்கின்றேன். எனக்கு பிடித்த செஸ் பிளே குகேஸ். நான் அவரை மாதிரி சாணித்து கொள்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா யாழ் போதனா வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்தமை காரணமாகவே அவருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்தார். குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார். நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி ஒன்றை பெற்றே வர வேண்டும், ஏனெனில் இங்கு வைத்தியசாலைகளுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன. இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார். குறிப்பாக அவர் தன்னை சார் என்று அழைக்கும்படி கேட்டார். அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன். உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன். பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார். நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன். ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம். வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது 24 மணி நேரமும் இயங்க வேண்டும். இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம், நாங்கள் இங்கே 2200 பேர் கடமையில் இருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம். ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரபல நடிகை சங்கீதா வீரரத்னவின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை உள்ளடக்கிய 50 ஷாட்ஸ் என்ற புகைப்படங்களின் தொகுப்பு நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னணி திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் மற்றும் கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக காணப்படுவதுடன் அது அடுத்த 24 மணித்தியாலயங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரையில் அருகில் தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய சபரகமுவ, தென், ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். சிரியாவின் புதிய இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் பெயரிடப்பட்டுள்ளார். ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பஷார் அல் அசாத் அரசாங்கத்தின் ஆட்சியில் கிளர்ச்சியாளர்களின் வசமிருந்த பகுதியொன்றின் ஆளுநராக குறித்த இடைக்கால பிரதமர் இதற்கு முன்னர் செயற்பட்டிருந்தார். இந்நிலையில் சிரியாவின் ஆட்சி கவிழ்ப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இஸ்ரேல் முயற்சிப்பதாக துருக்கி உள்ளிட்ட சில மத்திய கிழக்கு நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளன. சிரியாவின் ஒரு சில பகுதிகளில் தமது படையினரின் செயற்பாடு உள்ளதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. சிரியாவின் எல்லையில் உள்ள காலன் ஐட்ஸ் என்ற பகுதியில் இஸ்ரேலின் ஆதிக்கம் காணப்படுகின்றது. நேற்றிரவு இஸ்ரேலிய விமானப்படை சிரியா முழுவதும் 250க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை குறிவைத்து பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியது. இத்தாக்குதலில் பாரிய அளவிலான சிரிய விமானப்படை, போர் விமானங்கள், விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகள், ஆயுத உற்பத்தி மற்றும் சேமிப்பு வசதிகள் மற்றும் மேற்பரப்பில் இருந்த மேற்பரப்பு ஏவுகணைகளின் கையிருப்புகளை தாக்கியதாக கூறப்படுகிறது. தென்கொரிய போலீசார் குடியரசுத் தலைவர் யூனின் அலுவலகத்தை சோதனை செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் இத்தகவலை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இராணுவ ஆட்சி சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து வருகிறது. தென்கொரியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் யோங் இயூன் இராணுவ ஆட்சியை தவறாக விதிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். இந்த சம்பவம் குடியரசுத் தலைவர் யூன் சுக் இயோல் மீது கிளர்ச்சி குற்றச்சாட்டின் கீழ் குற்றவியல் விசாரணை நடைபெற்று வரும் போது நிகழ்ந்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2024 ஆண்டிற்கான லங்கா T10 சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகியது. இந்த போட்டிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் போட்டிகள் அனைத்தும் பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளன. இந்த தொடரில் ஜஃப்னா டைட்டன்ஸ், நூரெலியா கிங்ஸ், கண்டி போல்ஸ், கால் மார்வல்ஸ், கொழும்பு ஜகுவார், அம்மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் ஆகிய அணிகள் பங்கேற்க உள்ளன. ஒரு இன்னிங்ஸுக்கு 10 ஓவர்கள் கொண்ட இந்த தொடரில் 25 போட்டிகள் இடம்பெற உள்ளன. நாணய மாற்று வீதம்